ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்சி ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அவல் பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண ஜெயந்தி வேறு வரப்போகுது. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி அவல் பால் பாயசம் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கான அளவு பால் பாயசம் பண்ண போகிறேன். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 கப் அளவு திக்கான பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரேஷியோவில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் லைட்டாக ஹீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஹீட்டான பாலை நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். குங்குமப்பூ ஒரு ஆப்ஷனல் தான். ஒரு லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போது அந்த சூடான பாலில் குங்குமப்பூ நல்லா ஊறட்டும். நல்லா எல்லோ கலர் நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த பால் பாயசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவல் ரெடி பண்ணிக்கோங்க. மெயின் திங்க், அவல் நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னா பால் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவல் ஊற ஊற பாலோட அளவு குறைஞ்சிரும், அப்புறம் ரொம்ப திக்காயிரும். அதனால் அவல் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பால் அதிகமாகவும் அவல் கம்மியாகவும் இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவலை தண்ணியில் நனைச்சி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஊறி சாஃப்டாயிரும். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் இடித்து வச்சுக்கோங்க. அடுத்து முந்திரி, திராட்சை அதெல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவல், அதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் பாயசம் ஆட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண பின்னாடி நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துற அவலை அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால அவல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது அவல் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாயசம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த டைமில் நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன், அதே கப் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த அளவு சுகர் ஆட் பண்ணி அப்படின்னா ரொம்ப கரெக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் சுகர் போடலாம். இப்போ சுகர் ஆட் பண்ண பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் நல்லா கரையணும். இப்போது சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஃப்ளேமில் வச்சா போதும். அதுக்கடுத்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவல் பால் பாயசம் ரெடி. கிருஷ்ணருக்கு இந்த அவல்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பாயசம் செஞ்சு கிருஷ்ணருக்கு வச்சு கிருஷ்ணரோட அருளை நம்ம வாங்கிடலாம். சூப்பரான நம்மளோட அவல் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே நல்லா நெய் மிதந்து வந்திருக்கு. பாயசம் நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.